கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலான்னு வாங்க. நம்ம கௌதம் 4 பேர் கடத்திட்டு போனாங்க இல்லையா, அது எல்லாமே நம்ம சூர்யாவோட செட்டப் தான். நம்ம கௌதம் இருந்துட்டு ஆன்லைன் மோசடியில் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம கௌதம் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அந்த 4 பேருக்கும் கால் பண்ணி நம்ம சூர்யா இருந்துட்டு அவனை விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு மகாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு பயங்கரமாக அழுதுறாங்க. எங்கடா போன, நீ இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டேன், என்னடா அடிபட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அம்மா என்ன 4 பேர் யாரோ கடத்தி போயிட்டாங்கம்மா, யாருன்னே தெரியல, என்ன சரியான அடி அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களே விட்டுட்டாங்கம்மா, எதுக்காக கடத்தினாங்க எதுக்காக விட்டாங்கன்னே தெரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா இருந்துட்டு கோடீஸ்வரிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம கௌதம் மேலே கோடீஸ்வரிக்கு சம கோவம் இருந்து தன்னோட பொண்ணுங்க வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு மகா, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, அதை அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா சொல்லவும், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்கவே முடியாது மகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தையே எல்லாத்தையுமே சொல்லவும் நம்ம ஐஸ்வர்யாவும் இதை கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஐஸ்வர்யா. அவன் கூட வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சாவே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது, இப்படியாப்பட்டனா நான் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினே, ஐயோ எனக்கு நினைச்சாவே அருவெறுப்பா இருக்கு, எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா வந்து அழுதுகிட்டே புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரடி, நீ அவனை பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத, இப்போ யோசிக்கிறது மொத்தமா உன் குழந்தைய பத்தி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, நீங்க அழுகாதீங்க, உங்க கூட நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு மகா வீட்டுக்கு போறாங்க. போன உடனே நம்ம சூர்யாவோட அம்மா இருந்துட்டு, வா கோடீஸ்வரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு போறதுக்காக வரல சம்பந்தி, நான் கௌதமா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன், எங்க அவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வந்துட்டு, அவனை எதுக்காக நீங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனாலதான் எங்க பொண்ணுங்க வாழ்க்கையே நாசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாங்க. என் பையன் உங்க பொண்ணுங்க வாழ்க்கையில என்ன பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, உங்க பையனை வெளியே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு செம்ம கோபமா சொல்றாங்க. நம்ம தாத்தா பாட்டி இருந்துட்டு, கோடீஸ்வரி என்ன ஆச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனை ஃபர்ஸ்ட் வெளியே வர சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு வெளியே வராது. வெளியே வந்த உடனே நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை, நான் இங்க பாருங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் எதுவுமே பண்ணாத மாதிரியே ரொம்பவே அப்பாவித்தனமா நடந்துக்கிறாரு. இப்படி நடந்துக்கிறதுக்கு தானே எல்லாருமே உன்னை நம்புறாங்க, இப்ப அப்பாவித்தனமா நடந்துகிட்டு எல்லாருமே மோசடி பண்றியாடா நீ அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரர் இருந்துட்டு செம்மையா கத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு, அம்மா ஒரு நிமிஷம் இருமா, என்னமா பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரியை இழுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் எதுக்குமா இதெல்லாம் பண்ற, அவன் மாட்டணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இவ்வளவு பொறுமையா இருக்கோம், ஆதாரத்தை நாங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம், நீங்க கோவத்தை காட்டி அதெல்லாம் கெடுத்துறாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, மகா சொல்றதுதான் கரெக்ட், அவனை வந்து நாங்க என்ன பண்ணிக்கிறோமோ அதை பண்றோம் நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ள, என்னால சத்தியமா தாங்கவே முடியல, என்னோட பொண்ணுங்க எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டத்தை கொடுக்கறது அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, எல்லாத்தையும் சரி பண்ணி கண்டிப்பா உங்க பொண்ணுங்களை நல்லபடியா வாழ வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரியும் அதை கேட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம கௌதம் இருந்துட்டு சீக்கிரமா மாட்ட மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.